சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மார்கழி மாத உங்கள் சந்தேகங்களுக்கான முழு விளக்கம் இந்த வீடியோவில் உள்ளது. நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு. அதற்கு பலருமே பல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அது என்னென்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏங்க அவங்களுக்கு சந்தேகம் தான் நாங்கள் ஏங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சந்தேகங்களாக தான் இருந்தது. சில காலங்களில் உங்களுக்கு கூட இது போன்ற சந்தேகங்கள் ஏற்படும். அதனால தான் இது ஒரு வீடியோவாக போட்டுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு மார்கழி மாதத்தில் எதிர்காலத்தில் இது போல் சந்தேகம் வரும்போது இதற்கான தெளிவான விளக்கமும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதில் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் கட்டாயம் காலையில எந்திரிக்கணுமாங்க. எங்களால எந்திரிக்க முடியாது. இப்பதான் எங்களுக்கு குழந்தை பிறந்தது. நாங்க மாசமா இருக்கோம். இப்ப பொதுவாகவே ஒரு வழிபாட்டுல ஒரு முறைகள் இருக்கு. நீங்க இந்தந்த இடத்துல இவ்ளோ ஒரு சாஸ்திரங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல ஒரு சிலருக்கு விலக்கு அளிக்கப்படும். அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் குழந்தை பெற்றவர்களுக்கு. அதாவது குழந்தை வந்து ஒரு வயசுக்குள்ள இருக்கு. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் மற்றும் உடல் உபாதைகள் உள்ளவர்கள், திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க, தலைவலி வருது அப்படின்னு உடல் உபாதைகள் உள்ளவர்களுக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களால் எப்போ முடிகின்றதோ அப்போது தெய்வத்தை வழிபட்டால் போதும். அப்போதும் கடவுளின் அனுகிரகம் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது சந்தேகம், எங்களால் 30 நாளும் தொடர்ந்து விளக்கு ஏற்ற முடியாது. நாங்கள் என்ன செய்கிறது, இடையில பீரியட்ஸ் டைம் வரும். அதுவும் மார்கழி 1ஆம் தேதியே எங்களுக்கு பீரியட்ஸ் டைம் வருது. நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களுடைய பீரியட்ஸ் டைம் முடிஞ்ச பிறகு தாராளமாக நீங்கள் உங்கள் மார்கழி பூஜையை தொடர்ந்து செய்யலாம். ஒரு சிலர் நாங்கள் மார்கழி மாதம் இப்போ தாங்க நாங்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தோம், ஆனால் ஒரு 5 நாள்லேயே எங்களுக்கு பீரியட்ஸ் டைம் வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் டைம் வருதோ அதற்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மார்கழி மாதம் சீக்கிரம் எந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டு தலைவாசலில் விளக்கி ஏற்றி நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கி ஏற்றி பூஜை அறையில் விளக்கி ஏற்றி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். பீரியட்ஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 3 நாட்கள் மட்டும் உங்களுக்கு உடல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு எப்போதும் போல் குளிச்சுட்டு வாசலில் அதாவது வாசலில் கோலம் போட்டு அதற்கு பிறகு நிலைவாசலில் மட்டும் விளக்கு ஏற்றிக்கோங்க. உங்கள் பூஜை அறை பக்கம் போக வேண்டாம். இல்லைங்க அதுவும் எங்களால் முடியாதுங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களால் எந்திரிக்க முடியாது, பீரியட்ஸ் டைமில் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி மற்ற நாட்களை கடந்து செல்கிறீர்களோ அதே போல் காலையில் எப்போதும் போல் உங்களால் எப்போ முடிக்கின்றதோ அப்போ எழுந்திரிச்சு வாசலில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க. இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. மூன்றாவது சந்தேகங்கள், அதாவது வாசல்ல எந்திர கோலங்கள் தான் போடணுமா? அதுவும் 1ஆம் தேதினா எந்திர கோலங்கள்லாம் போடலான்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாசல்ல சாதாரணமாக கோலம் போடுறதே ஒரு எந்திரத்திற்கு சமம் தான். அதை தனியாக ஒரு எந்திர கோலம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதற்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். யாரும் அதை மிதிக்கக்கூடாது, திருப்பி நீங்கள் அதை விளக்கமாறு வச்சு கூட்டக்கூடாது, தண்ணி வச்சு ஊற்றி தான் அதை கழுவிடணும். இது போன்று உங்களால் அதை பார்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எந்திர கோலங்கள் போடலாம். இல்லைன்னா சாதாரண கோலங்கள் போடுவதே ரொம்ப சிறப்பு. இன்னும் ஒரு சிலர் சிக்கு கோலம்லாம் போடலாமாங்க அப்படின்னாங்க. சிக்கு கோலம் தாராளமாக வாசலில் போடலாம். சிக்கு கோலம் போடுவது ரொம்பவே நல்லது. அது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த கோலம். பெண்கள் சிக்கு கோலம் போடுவதால் அவர்களுடைய மன தெளிவு கிடைக்கும், மனது ஒருநிலைப்படும். அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல்ல விளக்கு ஏற்றலாமா? அதுவும் நிலைவாசலுக்கு கீழ்ப்பகுதியில் விளக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாடம் மாதிரி வச்சு தான் விளக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க. பாவை விளக்கு ஏற்றலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் விளக்குக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. இந்த விளக்கு வச்சாதான் நல்லது, அந்த விளக்கு வச்சாதான் நல்லது அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது.
நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றுறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு அடியில் ஒரு தட்டு வச்சு ஏற்றுங்க. ஏன்னா மண் அகல் விளக்கு நம்ம எப்போது ஏற்றுனாலும் சரி அதில் கொஞ்சமாவது எண்ணெய் லீக்கேஜ் இருக்க தான் செய்யும். அந்த எண்ணெய்கள் வாசல் படியில் இருக்கும்போது நம்ம வழுக்கி விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் ஒரு தட்டு வச்சு அதன் மேலே நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. அல்லது ஒரு மனை மாதிரி வச்சு அது மேலே விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க மாடம் அமைச்சு தான் விளக்கு ஏற்றணுமாங்க. மாடம் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. மாடத்து அமைக்கக்கூடிய வசதி இல்லைன்னா ஒரு பலகை வச்சுக்கோங்க. அதாவது தலைவாசல் கிட்ட சின்னதாக ஒரு பலகை வச்சு நீங்கள் தட்டில் வச்சு கூட விளக்கு ஏற்றலாம். இதில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. பாவை விளக்கு ஏற்றுவது சிறப்பு. பாவை விளக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. பாவை விளக்கு ஏற்றலாம், ஆத்ம விளக்கு ஏற்றலாம், அடுத்து அணையா தீபம் வைக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்ம தலைவாசலில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் லக்ஷ்மி தாயாரை ரொம்பவே சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம வாசலில் விளக்கு வைக்கிறோம். இந்த விளக்கை பார்த்து கூட நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அதனால் வாசலில் விளக்கு வைக்கிறது தான் முக்கியமே தவிர அது எந்தெந்த விளக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எங்கள் வீட்டில் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் எந்திரிச்சோம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். வெளியே போகவே பயமாக இருக்குது. எங்களால் அந்த நேரத்தில் கோலம் போட முடியல. நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க. உங்கள் பூஜை அறையில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து அந்த இடத்த ஒரு கோலம் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வழிபாடை செய்து பிறகு வெளிச்சம் வந்த பிறகு நீங்கள் வாசலில் கோலம் போடலாம். இது எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல வெளில போகவே பயமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதையும் மீறி நீங்கள் வெளியில் கோலம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு கடவுள்களுமே நீ கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரையும் வற்புறுத்துனதும் இல்லை. உங்கள் மனசுக்கு என்ன படுதோ, உங்களால் என்ன முடிகின்றதோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த மார்கழி மாதத்தில் சீக்கிரம் எந்திரிக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களால் சீக்கிரம் எழுந்திரிச்சு முடிஞ்சு நீங்கள் உங்கள் வழிபாடை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு பல நன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். இல்லை நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒருபோதும் இல்லை. அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களால் என்ன முடிகின்றதோ அதை மனம் உகந்து அதை கடவுளுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக அதை கடவுள் கேட்பார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் மார்கழி மாதத்தை பற்றி இல்லை வேறு ஏதேனும் ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட கேளுங்க. அது பலருக்கும் பயன்படும் வகையில் அந்த சந்தேகம் இருந்தால் அதற்கான பதில்கள் வீடியோவாக பதிவிடுவோம். இல்லை அது சாதாரண உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகமாக இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே பதிலளிக்கப்படும். மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறக்காதீர்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.